கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஏதோ சத்தம் கிடைச்சே. கற்க கா ஈர்க்க கற்க கசடர கசடர. இந்த இருமையா அந்த ரூம்ல படுத்ததா காலையில எழுந்து உட்காந்து தலையாண்ட உட்காந்து கத்தி இருக்கா சொல்லிட்டு நான் இந்த ரூமுக்கு வந்தா இங்கே வந்து உட்காந்து கத்தின இருக்காளே. பெரியப்பள்ளி எதுக்கு இந்த ரூமுக்கு வந்த? ஏன் இந்த ரூமுக்கு வரக்கூடாதா? நானே நீ எப்பவுமே அந்த ரூம்ல தான் படுப்ப, அங்கதானே உட்காந்து படிப்ப, எதுக்கு இங்க வந்த? நான் எங்க வேணா படுத்து தூங்குவேன், எங்க வேணா உட்காந்து படிப்பேன், அதை பத்தி நீ கேட்க தேவையில்ல. போடா. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து எழுந்து போயிடு. வேலை பண்ற என்ன இங்க சத்தம்? ஏமா இவ அந்த ரூம்ல தானே படுப்பா, அந்த ரூம்ல தான் உட்காந்து படிப்பா, எதுக்கு இந்த ரூமுக்கு வந்திருக்கா? இவ தொல்லை தாங்க முடியாம தான் நான் இந்த ரூம்ல வந்து படுத்து தூங்கி இருக்கேன். வந்து டிஸ்டர்ப் பண்ணி இருக்காமா? ஆமா ஆபீசர் நைட் இல்ல நைட் டியூட்டி போயிட்டு வந்து தூங்கி நிக்காரு. ஏந்திரி ஏர்மே, மணி 6 ஆச்சுன்னா தூங்கி நிற்ப. ஏந்திரி போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு வந்து புக் எடுத்து படி. எங்களுக்கு இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சது, எல்லாத்தையும் படிச்சாச்சு. இனிமே படிக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 4 நாள் கழிச்சு தான் படிக்க வேண்டியது இருக்கும். இப்பெல்லாம் படிக்க முடியாது. நான் தூங்க போனா அவளை இங்க இருந்து எழுந்து தயவு செஞ்சு அந்த ரூமுக்கு போக சொல்லுங்க. என்னால தூங்க முடியல, தலை வலிக்குது எனக்கு. என்ன ரசம் சொன்ன? தூங்க போதும் எழுந்துரு. மணி 6 தான் ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு 7 மணிக்கு எழுந்துக்கிறேன். நீ சொல்றதுல இங்க கேட்கறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. எழுந்து போய் ப்ளஷ் பண்ணிட்டு வந்து புக் எடுத்து வச்சு படி. இன்னும் இந்த பள்ளியால வருது. அவ உன்னை விட சின்ன வயசு தானே உன்னோட. அவளுக்கு காலையில எழுந்து புக் எடுத்து படிக்கல, ஏன் உனக்கு அந்த அறிவு கொஞ்சம் கூட வர மாட்டேங்குது? அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தானே ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டுறாங்க, அந்த எண்ணம் கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? எழுந்துரு. குளிருதுமா. போய் பச்சை தண்ணில ஒரு சும்மா தலைக்கு ஊத்தினா வச்சுக்க, குளிர்ல காணாம போயிடும். என்னது பச்சை தண்ணில தலைக்கு குளிச்சா குளிர் காணாம போயிடுமா? ஏமா உசுரே காணாம போயிடுமா? அதெல்லாம் ஒண்ணும் காணாம போவாது. ஏன் நாங்களா குளிக்கல? நான் கூட தான் குளிச்சேன். உங்க எல்லாருக்கும் பைத்தியமா என்ன? இந்த குளிர்ல மழையில போய் யாரும் பச்சை தண்ணில குளிப்பாங்களா? போ சும்மா உட்கார்ந்தா குளிர் தான் செய்யும். போ பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு புக் எடுத்து வச்சு படி, குளிர்ல காணாம போயிடும். என்னால முடியாதுப்பா, உசுரோட என்ன புதைக்கலான்னு பாக்குறீங்களா? ஒழுங்கு மரியாதை எழுந்து போயிடு. நீங்க என்ன அடிச்சா கூட பரவாயில்ல, நான் எழுந்திக்க மாட்டேப்பா. அவ்வளவு திமிரா போச்சு உனக்கு. இரு அப்பா கூப்பிடுறாரு. ஏமா அவர் வந்து கிளாஸ் நடத்துறதுக்கு பாரு கூப்பிட்டு நிக்கீங்களா? நாங்கெல்லாம் சின்ன வயசுல அப்படி இருந்தோம், நாங்கெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டோம் அப்படி கஷ்டப்பட்டோம்னு சொல்லுவாரு. தெரியுதுல, ஒழுங்கு மரியாதை எழுந்து போ. இருக்கு அந்த பள்ளிக்கு வந்து இருக்கு. போடா. கற்க கசடர கற்றவை. இந்த ஒரு திருக்குறளையே வந்ததுல இருந்து எவ்வளவு நல்லா படிச்சிருக்காமா? எனக்கே மனப்பாடாய் போச்சு, நானே சொல்லுவோம் பாருங்க. இந்த திருக்குறள் எத்தனை படிச்சுட்டு வந்திருக்க, அதனால சொல்லுவேன். நான் எப்ப அங்க போய் படிச்சேன், இப்ப இவ சொன்னதுதான் ஞாபகத்துல இருக்கு. எந்திரிச்சு போய் குளிப்போ. முன்னாடியே பிரஷ் பண்ணிட்டு வர சொன்னாங்க, அப்பயே போயிருக்கலாம். இப்ப குளிச்சுட்டு வர சொல்றாங்க. நல்லா மாட்டிக்கிட்டோம். நானும் படிச்சு பெரிய ஆளாயி இந்த ஏரோப்ளேன்ல ஏறி நான் வந்து வேற ஊருக்கு போறேன் பாரு. எருமை அது ஏரோப்ளேன் இல்ல, அது வந்து ராக்கெட். அதுல ஏறியே வேற ஊருக்கு போக முடியாது, வேற கண்டத்துக்கு போயிடுவேன். இது ஏரோப்ளேன் இல்லையா? என்னன்னு தெரியாம எடுத்து ஊட்டிட்டு இருக்கேன். சரி எதுலயோ ஒன்று ஏறி இங்க இருந்து முதல்ல தப்பிச்சு போனோம். அதுக்கு நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனாதான் இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். இல்லைன்னா இங்கே ஏதாவது குண்டு சட்டை குதிரை ஓடி இருக்கணும். இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காகவே படிக்கிறமா. படி இப்ப போயிட்டு குளிச்சுட்டு போ. இந்த சதீஷ் எந்திரிச்சு நின்னா எரிமலை, படுத்தா அருவி. எருமை விழுந்தாதான் அருவி, படுத்தா சமுத்திரம். ஏதோ ஒண்ணு போய் குளிச்சுட்டு வரேன். ஒரு பஞ்சு டேலுக்கு பேச விட மாட்டேங்கிறேன் அந்த பள்ளி. ஐயோ பச்சை தண்ணியில குளிக்கணுமே கடவுளே. இங்க பாரு, குளிக்காம தண்ணியை கீழே ஊத்திட்டு வச்சுக்க, வந்து பாப்பேன். வாங்க நான் உசுரோட இருக்கேன்னா இல்லைன்னு வந்து பாருங்க வாங்க. நான் அந்த ரூம்ல தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன், நீங்க தானே இங்க போய் படிக்க சொன்னீங்க. என்ன அவன் எப்படி பேசுறான் பாத்தீங்களா? என்ன பள்ளி சொல்றாமா? அதுக்குதான் இந்த ரூமுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன். இப்ப நீ வந்து இங்க படிச்சதுனால தான் அந்த எருமை வந்து எழுந்து போய் குளிக்கிறதுக்கு போயிருக்கு, இல்லைன்னா அந்த எருமை எழுந்துக்குமா? பிளான் பண்ணிருக்கீங்களா நீங்க அவனை எழுப்பத்துக்கு? ஆமா பிளான் தான். சரி நீ படி, காஃபி எடுத்துனவா? சரிம்மா. அப்படியே கொஞ்சம் அதை பூஸ்ட் போட்டு எடுத்துனாங்கம்மா. படிக்கிற குழந்தைக்கு எல்லாமே செய்யலாம், அவன் தான் படிக்க மாட்டான், அவனுக்கு எதுவுமே செய்யக்கூடாது. சரி நீ படி. ஐயோ இந்த குளிர்ல பாத்ரூம் கூட வர மாட்டேங்குது, இதுல எங்க நான் குளிக்கிறது? நமக்கு கிறுக்கு என்ன பிடிச்சி போச்சா? இத்தனை நாள் நல்லா தானே இருந்தாங்க, நம்ம திடீர்னு பச்சை தண்ணி குளிக்க சொல்றாங்க. கடவுளே என்னடா ஆச்சாடா? இதோ வரமா, சீக்கிரம் ஆகட்டும், மணி ஆகுதே. கடவுளே எல்லாம் இந்த பள்ளியால வருது. இந்த எருமை எங்க காலையில தூங்குதா, புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்து இருக்குது, அதனால என்ன படிக்க சொல்றாங்க. அதுக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், காலையில இருந்து படிக்கிறவளை வச்சுக்காதுன்னு சொல்ற வச்சு கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறா. டேய் உள்ள யார்கிட்ட தனியா பேசினுக்க? யார்கிட்ட இல்லம்மா, என்கிட்ட பேசினுக்க. சீக்கிரம் குளிச்சிட்டு வர, டைம் ஆகுது. அந்த வரமா அம்மா பாத்ரூம்ல பேசுறதுல வெளியில கேக்குதா? மனச கல்லாக்கிட்டு போடா. தண்ணிய திறந்தா ஜில்லுன்னு வருமே. சட்டை அவுத்தியா? உள்ள கேமரா எல்லாம் வச்சிருக்காங்களா? எப்படி நம்ம கரெக்டா சொல்றாங்க எல்லாத்தையும்? மொச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தாலே தெரியும். சட்டை அவரு வெரி இன்சல்ட். கடவுளே சுடு தண்ணி வரணும் இருந்து. இது என்னது இது? குழாவை தந்தா பனியா கொட்டுது மறந்து. கடவுளே எல்லா தண்ணியும் பனி கட்டியே மாறி போச்சா? என்னடா குழாவை தந்தா பனி கட்டியே கொட்டுதுமா, தண்ணி வர மாட்டேங்குது, எல்லா தண்ணியும் ஐஸ் கட்டியே மாறிட்டு இருக்கு. ஒழுங்கு மரியாதை குளிச்சிட்டு வா. இந்த ஐஸ் கட்டி எப்படி குளிக்க முடியும்? குளிடா, நாங்களா
அப்படிதான் குளிச்சோம். என்னது ஷவர்ல இருந்து வரலையே, நால இருந்து கொட்டுது. ஐயோ பாத்ரூம் மேல கூரைய காணோமே. ஐயோ நம்ம குளிக்கிறத யார் யார் பார்த்தாங்கன்னு தெரியலையே. ஓடிரலாம். எதுக்குடா அப்படி அலற? பாத்ரூம்ல குழவா திறந்தா தண்ணி வரல. அதுவா சொல்ல மறந்துட்டேன். பாத்ரூம்ல குழா திறந்தா தண்ணி வராது. அப்புறம் ஏமா என்ன குளிக்க போக சொன்னீங்க? நாங்களாம் குளிச்சுட்டு வந்துட்டோம். நாங்க குளிக்கும் போது தண்ணி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ரிப்பேர் ஆயிட்டு வர மாட்டேங்குது. அப்பதான் ரிப்பேர் பண்ணி இருக்காரு. பாத்ரூம் இந்த மேல் கூரைய வேற காணோம். அண்ணா அந்த மேல் கூரை எடுத்துட்டு அந்த பைப் கனெக்ஷன் கரெக்டா இருக்குதான்னு பாத்துட்டு இருக்காரு அப்பா. அப்புறம் எதுக்கு என்ன குளிக்க போக சொன்னீங்க? குளிச்சே இல்லையா? மேல இருந்து பனியா கொட்டுச்சு, அதுலயே குளிச்சிட்டு வந்துட்டேன். சரி எப்படியோ ஒன்று குளிச்சு இல்ல, போ கட்டு போய் போ. தாயாமா நீங்க? தாயா பின்ன தாய் இல்லாம பேயா? அப்பா இன்னைக்கு வந்து அந்த பைப்பை ரெடி பண்ணி வச்சிருவாரு. நான் நாளைக்கு நல்லா தேய்ச்சி குளிச்சுக்கலாம். போ போ. எத்தனை நாளா என்ன இது மாதிரி பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னு தெரியலையே. சரி அம்மா வந்து காசு போட்டு போ, ட்ரெஸ் போட்டு நான் போ. எங்க அந்த பள்ளி? நான் பாட்டுன்னு சிவனேன்னு தூங்கின்னு இருந்தேன். காதாண்ட வந்து உட்காந்து கத்தி என்னை எழுப்பி இந்த மாதிரி பனி காத்துல குளிர்ல எனக்கு குளிக்க வச்சிருக்கா. ஆமா ஆமா அப்படியே கொட்டுது பனி. அப்படியே குளிச்சுட்டு நீ சும்மா தான் நினைச்சிட்டு வந்த. அப்போ வர சீன் போடாத. அப்பால அந்த குளிர்ல தான் போய் வேலை செஞ்சுருக்காரு மேல. ஆனா உங்களெல்லாம் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. போ போ சட்டை போட்டு நான் போ. ரொம்ப நேரம் பார்க்க முடியல மூஞ்ச. சட்டையை போட்டு வந்து நெக்ஸ்ட் மீட் பண்றேன். போ போ துண்டை பிடிச்சினே போ. நடக்கிற வேகத்தை தனியாக கழிஞ்சு எங்கன்னா ஓடிட போகுது. குடும்பமா இது இப்போ நம்மள குழி தோண்டி புதைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. அம்மா என்ன குளிருது வெளியில. வழியாக எழுப்பிட்டேன் அவனை. குளிச்சுட்டு வந்துட்டான். குளிச்சானோ இல்லையோ பாத்ரூம் போயிட்டு வந்துட்டான். சரி நம்ம போய் காஃபி போட்டு டிஃபன் ரெடி பண்ணலாம். கீரை நல்ல எல்லாம் கீரையா இருக்கு. ராதிகா இந்த வராத. என்னது இது? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்காரு. பார்த்தா தெரியல என்னன்னு. முருங்கைக்கீரை எங்க இருந்து வச்சுட்டு வந்தீங்க? இதெல்லாம் சொன்ன நேரத்துல முது வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு. அதனாலதான் முருங்கைக்கீரை போய் காலையில போயிட்டு பரிமள வீட்டுக்கு பத்தியா அங்க இருந்து வச்சு வந்தேன். என் அத்தைக்கு என்னால எவ்வளவு பாசம். சரி சரி பிள்ளைங்க எழுந்துச்சுங்களா? எழுப்பிட்டேன். சரி இன்னைக்கு என்ன சமைக்க போறா? நான் தான் எப்பவுமே உங்களுக்கு கேட்பேன். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் சமைச்சிருங்க. நீ சமைச்சா வேகமா சமைச்சா, நான் சமைச்சா பொறுமையா சமைப்பேன். நம்ம வேற வசந்தி வீட்டுக்கு வேற போகணும்ல. சரி சரி இன்னைக்கு நானே சமைக்கிறேன். காலையிலக்கு எப்பயும் போல இட்லி சட்னி. மதியத்துக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செஞ்சுட்டு சாம்பார் வச்சிடலாமா? ஐயோ கூட்டு செய்யும் போது காரமா செய்யணும். காரக்குழம்பு செஞ்சுக்கோ அப்படி சொல்றீங்களா? ஆமா சாம்பார் வந்து சல்லுன்னு இருக்கும், அந்த கூட்டம் சல்லுன்னு இருக்கும். ரெண்டுத்துக்கும் செட் ஆகாது. காரக்குழம்பு நல்லா கொஞ்சம் காரமா வச்சு வச்சுக்க கத்திரிக்காய் போட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை கூட சூப்பரா இருக்கும். காம்பினேஷன் சூப்பரா தான் இருக்கும் உங்களுக்கு. சரி கீரை உரி வச்சிடறேன். காய்கறி எதுனா இருக்குன்னு வந்து கூட அத்து வைக்கிறேன். அந்த காய்கறி எடுத்து பரிமளக்கா முடிச்சு நின்றுதாங்க போகும்போது இங்கே அவளா கடை 4 மணிக்கு வந்து பால் கறந்து ஊர் ஃபுல்லா கொடுத்துனுக்கிறா. இன்னும் தூங்கினுக்கிறா உனக்கு? ஆமா ஆமா இந்த ஊர்ல முதல்ல எழுந்துக்கிறாள் அதுதான். சரி சீக்கிரம் வேலையை முடி. 9 மணி பஸ்க்குலாம் கிளம்பலாம். சரி பசங்க எத்தனை அப்படியே ஸ்கூல்ல விட்டுட்டு கிளம்பிடலாம். ஏடி நம்ம போறோம் தெரிஞ்சு நம்ம கூட வரேன்னு சொல்ல முடியாதுங்களா? ஸ்கூலுக்கு போகாதுங்க அடம் பிடிக்குங்களா? ஆமால இதெல்லாம் மறந்தே போயிட்டேனே. சரி பசங்களை வந்து அவங்க அப்பா கூட அனுப்பிச்சு விட்டுலாம். ஒரு திரும்ப ஸ்கூல்ல விடட்டும். நம்ம கிளம்பி 9 மணி பஸ்க்குலாம் போலாம். அவங்ககிட்ட சொல்லிடு பசங்களை கூட்டு சொல்லி. அம்மா சொல்றேன். ஏன்னா அவர் சீக்கிரமா கிளம்பி போயிடுவார் வேலைக்கு. அப்படி கிட்ட மாட்டீங்க யார் முடிக்கிறது? ஏம்மா எவ்வளவு பெரிய பூசணிக்காய் காய்ச்சிருக்கு பாருமா. என்னது பூசணிக்காவா? என்ன காய்ச்சிருந்தது? ஏண்டி நம்ம வீட்டு மேல தானே காய்ச்சிருந்தது. பாத்தீங்களா நம்ம இத்தனை நாள் பார்க்கவே இல்லை. எவ்வளவு பெரிய பூசணிக்காய் காட்டு இப்படி. இங்க பாருங்கம்மா எவ்வளவு பெருசு. ஏன்டா அப்படி திக்கு போற? உடஞ்சிட கூடாது. இதெல்லாம் உடையாதுமா, நல்லா பாருங்கள மந்தமா இருக்கு. இதெல்லாம் நம்ம கண்ணில் படவே இல்லை. எப்படிதான் மறைஞ்சு வளர்ந்தது தெரியல. விதை கூட போடல இல்லத்த? ஆமா நம்ம சமைக்கும் முத்துக்கு ஏதாவது வாங்கியிருப்போம் பூசணிக்காய். அதோட விதை விழுந்து தப்பு செடியா வளர்ந்துருக்கு. எப்படியோ ஒரு 100 ரூபாய் கிட்ட இருக்கும்லம்மா இந்த பூசணிக்காய். இருக்கும். சரி பூசணிக்காய் வந்து சாம்பார் வச்சிருங்க. ஏங்க இன்னைக்கு சாம்பார்லாம் கிடையாது, காரக்குழம்பு. சரி ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. சரி எனக்கு ஒரு டைம் வந்து கிளம்புறேன். ஏங்க இன்னைக்கு பசங்க ஸ்கூல்ல எடுத்து விட்டுட்டு போங்க. இன்னைக்கு அவசரமா எனக்கு வேலை இருக்குதுடி. நான் போய் பெயிண்ட் அடிக்கிற வேலையை பார்க்க வேண்டாவா? சீக்கிரமா முடிச்சுட்டு சொல்லிக்கோ. கார்த்திகை மாசம் வேற பிறக்க போகுதுல. பிறந்துச்சு. போய் கிரக ப்ளஸ் நிறைய வச்சிருக்காங்க. வீட்டுல நான் ஃபினிஷ் பண்ணி தரணும். சீக்கிரமா போனாதான் முடிக்க முடியும் வேலை. தினமும் உங்க பசங்க ஸ்கூலுக்கு கூட்டு சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் கூட்டு போங்க. ஏன் தினமும் நீ தானே கூட்டு போவா? இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? தினமும் நான் தான் கூட்டு போவேன். இன்னைக்கு உங்க தங்கச்சி வீட்டுக்கு போனோம்ல பலகாரம் எடுத்து கொடுக்கறதுக்கு. தீபாவளி பலகாரம் கொடுக்க தேவையில்ல. பசங்களுக்கு தெரிஞ்சுன்னா நாங்களும் வரோம் ஸ்கூல் லீவ் போட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அமக்கலம் பண்ணுங்க. ஒழுங்கா நீங்க எத்தனை ஸ்கூல்ல விட்டுட்டு நீங்க கிளம்புங்க வேலைக்கு. ஏண்டி நான் 7 மணிக்கெல்லாம் கிளம்பணும்டி. பசங்க 8 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போங்க. இவ்வளவு நேரம் என்ன அமைதியா இருக்க சொல்றியா வீட்டுல? ஏன் ஒரு நாளைக்கு இருந்தா ஆவாதா? போய் உட்காருங்க. இன்னைக்கு ஒரு நாள் போய் விட்றா. ஒரு நாள் கூட்டிட்டு போய் விட்டேன்னா அதே பழக்கம் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் வராது. நானே திறமை தான் கூட்டிட்டு போறேன். நானே கூட்டிட்டு போய்க்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூட்டிட்டு போங்க. சரி தங்கச்சி வீட்டுக்கு போறீங்கன்றதுனால திரும்ப போய் விடுறேன். ஐயோ அம்மா ரொம்ப செலுத்துக்காதீங்க. ராதிகா உனக்கு முன்னாடியே சொன்னதுதான் புரியுதா? அங்கே தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சியோட மாமியார்கிட்ட எல்லாம் சண்டை போடுற வேலை வச்சுக்காத. போனோமா பலக்காரம் கொடுத்தோமா நல்லபடியா பேசணுமா சொல்லிட்டு திரும்பி வரணும். புரியுதா? அங்கே போய் சண்டை இழுத்துக்குன்னு நீங்க அப்படி பேசலாம். நீங்க இப்படி சொல்லலாம், இப்படி குறை சொல்லலாம், அப்படிலாம் பேசக்கூடாது. மரியாதை கொடுக்கறது மட்டு கொடுக்கலன்னா நீ அங்கே சண்டை போடக்கூடாது. புரியுதா? போனோமா வந்தோமான்னு இருக்கணும். உன்னால எந்த ஒரு பிரச்சனையாவது அங்கே நடந்தது மொளை தூக்கி போட்டு சாத்திடுவேன். சாத்திடுங்க வாங்க. நான் ஒன்றும் அங்கே போய் சண்டை இருக்க மாட்டேன். நான் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டேன். அந்த கிளவி வந்து தேவையில்லாத பேசினா கண்டிப்பா சண்டை போடுவாங்க. அத்தை முருகை துறது ரொம்ப முக்கியமா. அவர் என்ன பேசுறாரு கேட்டதா இல்லையா? கேட்டு தாண்டி இருக்கேன். இதுக்கு மட்டும் ஆசையா போய் போறதுல போய் சண்டை போடணும் சொல்லிட்டு அவங்க வாய் வச்சு சும்மா தான் நாங்களும் வாய் வச்சு சும்மா இருக்க போறோம். நீ ஏன்டா உன் பொண்டாட்டி எப்படி சொல்ற? ஏமா அவ கூட சேர்ந்து நீயே ரொம்ப கெட்டு போயிட்டமா. போனமா வந்தமா நீ சண்டை போட வேலை வச்சுக்காத. பொண்ணு கொடுத்துருக்க இடத்துலாம் நம்ம தான் அடங்கி போடும். நான் ஏதோ பேசலப்பா. கிளவி அப்படியே பல்ட்டி அடிக்குது பருப்புக்கிட்ட. எத்தனை நம்ம சொன்னீங்க அந்த கிளவி உண்டு இல்லை பண்ணிடுவேன் நானும் அவளை பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ஜெகா வாங்குறீங்களா? கும்பிடுறீங்க வேற.
அங்கே போய் பிரச்சனை தான் பண்ணுவோம், சண்டை தான் போடுவாலும் கொடுங்க. அதிர்ஷ்டம் முறுக்கா நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒன்றும் தேவையில்ல, நாங்களே போய்க்கிறோம், உங்கள் வேலையை பாருங்க. சரி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? ரெடியா எனக்கு. போ அந்த வேலையை போய் பாரு போ. ஏங்க உங்களுக்கு இட்லி எத்தனை ரூபா, பழைய சாதம் எத்தனை ரூபா? பழைய சாதமே போடுடி உனக்கு, இட்லியில் சாப்பிட மாட்டாங்க. ஏமா நான் எப்பமா சொன்ன இட்லிலாம் சாப்பிட மாட்டேனே? பழைய சாதம் நிறைய இருக்குது, வேஸ்ட் ஆகிடும், சாப்பிட்டுக்கணும். எதுக்கு நிறைய சாப்பாடு வடிக்கிறீங்க? வடிச்சு எதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் பண்றீங்க? ஏங்க நேற்று நைட்டு பிரியாணி வேணுது யாரு? பசங்க கடிச்சு நான் தான் வேணுந்தேன். அதனால தான் சாப்பாடு மீந்து போச்சு, நாங்களும் அளவாக தான் வச்சு வச்சோம். சாப்பிடுங்க ஒழுங்கா. ஓ, பிரியாணி வேணும் கொடுத்ததுக்கு எனக்கு தண்டனையா? ஐயா சும்மா இருக்கும் போது பழத்தை வேணுங்கிறீங்க, இப்போ என்ன பழைய சாதம் கொடுத்தா வேணும்னு சொல்றீங்க? என்னுடைய வெயில் காய்ஞ்சா பரவாயில்ல, கொஞ்சம் கிளைமேட் சரியில்லை, பழைய சாப்பிட்டா சளி ஜுரம் வரப்போகுது எனக்கு. அதெல்லாம் ஒன்றும் வராது. காசு ஒரு கிலோ அரிசி வந்து 70 ரூபா 80 ரூபா வைக்குது. விற்கிற விலையில சாப்பாடு வேஸ்ட் பண்ண சொல்றீங்களா? ஒழுங்கா சாப்பிடுங்க. அவங்க கிட்டே என்ன கேட்டுக்கிற, பொடி பொடி எடுத்து வடி, கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்துன்னு வரல. நம்மள ஒரு மனுஷாவே மதிக்க மாட்டேங்கிறாங்களே. உட்காருங்க, எடுத்துன்னு வரேன். உட்காரண்டா, ஏடு நின்னுக்க. உட்காரம்மா. ஏமா தங்கச்சியோட மாமியார் கிட்ட சீமந்தம் எப்போ வைக்கலாம் என்ன ஏதுன்னு கேட்டுனுவாமா. இந்த அதெல்லாம் அவங்க தானே ரெடி பண்ணணும் சீமந்தெல்லாம். அதெல்லாம் அவங்க வேலை. நம்ம வேலை வந்து நகை ஏதாவது போகிறதா இருந்தால் போடணும், புடவை எடுத்து கொடுக்க பழக்கம் இருந்தால் புடவை எடுத்து கொடுக்கலாம், வரிசை வைக்கணும், இந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு போகணும், வலையில் போகிறது நம்ம வேலை. எனக்கு சீமந்தம் வைக்கிறது, எனக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறதுல அதெல்லாம் அவங்க தான் சொல்லணும். அம்மா முன்னாடியே சொன்னாங்கன்னா கொஞ்சம் நம்ம ரெடியாக இருக்கலாம். நாளைக்கு ஃபங்க்ஷன் இன்னைக்கு வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அதனால தான் ஒரு வார்த்தை கேட்டுனுவாங்கம்மா. அப்படி சொல்றியா? சரி கேட்குறேன். அம்மா ஃபங்க்ஷனில் கொஞ்சம் ஒரு சண்டே டைமில் வைக்க சொல்லுங்கம்மா. ஏன்ப்பா முகூர்த்த நாள் எப்போ நல்லா இருக்கும் அன்றைக்கி தான் போய் வைப்பாங்க, சண்டே டைம் எப்போ வைக்க சொல்கிற? ஏம்மா சண்டே டைமில் வச்சாங்கன்னா யாருமே லீவ் போட தேவையில்ல. அன்றைக்கி ஆல்ரெடி ஸ்கூலில் லீவு தான். அன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணலாம், தெரிஞ்சவங்களாம் கூப்பிடலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவங்களாம் கூப்பிடணும். அவங்க லீவ் போடாமல் வரணும்னா ஞாயிற்றுக்கிழமை டைமில் வச்சது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம் ஆமாம், உங்கள் தங்கச்சியோட மாமியார் உங்கள் சம்பந்தி வந்து நீங்கள் எப்போ வருவீங்க, நீங்கள் எப்போ டேட்டு குறித்து தருவீங்க, நீங்கள் சொல்கிற டேட்லேயே ஃபங்க்ஷன் வைக்கலாம்னு சொல்லிட்டு காத்துனுக்குது. நீங்கள் வேறு நம்ம சொல்கிறது ஒன்று கூட அது காது கேட்காது, அது இஷ்டம் போல தான் செய்யும். அவங்க வந்து என்னைக்கு வைக்கிறாங்களோ அன்றைக்கே நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம், விடுங்க. ஒரு வார்த்தை சொல்லிடி, சண்டே டைமில் வைங்க அப்படி சொல்லிட்டு. எம்மா நம்மளாலாம் பேச முடியாது அதுக்கிட்ட, நீங்கள் வேணா போய் சொல்லுங்க. ஏம்மா பாருமா எப்படி சொல்கிறா? அந்த பொம்பளை கிட்ட நம்ம இப்படி பேச முடியாதுப்பா. நீங்கள் வந்து தங்கச்சி கிட்ட சொல்லுங்க, தங்கச்சி பக்குவமா சொல்லிப்பா. உங்கள் தங்கச்சி தானே எப்படி கலகலன்னு பேசுவா பாரு. சொன்ன வேலையை ஒன்று கூட செய்ய மாட்டீங்களா ரெண்டு பேரா? எப்பா உன் ஆசைக்காக சொல்கிறேன், என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, சொல்லி பார்க்குறேன். இதுவே நம்ம சொல்லலாம், அதுக்கப்புறம் அவங்க இருப்போம். ஏமா என் யூனிஃபார்ம் ஒண்ணு கூட காணோமா? ஏய் அங்கே தான் மடிச்சு வச்சிருக்கேன் பாரு, ஒழுங்கா பாரு, செல்ஃபில் தான் இருக்கு பாரு. டேய் குளிக்காம ஓடி வந்துட்டுல, பைப்பை ரெடி பண்ணிட்டே பாரு, போய் குளிப்போ. எப்பா நான் குளிச்சது போதும், இனிமேல என்னால குளிக்க முடியாது. நீ முதல்ல குளிக்கவே இல்லை, எங்க குளிச்சா? ஐயோ பனியும் மழையும் அப்படி பேஞ்சிட்டு அதுல குளிச்சிட்டு வந்திருக்கேன், திரும்ப போய் குளிக்க சொல்றீங்க? என்னால முடியாதுப்பா. உங்க அம்மா சுத்த தண்ணி போட்டு தர சொல்றேன், போய் சுத்த தண்ணி போட்டு குளி. நோ 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 நோ, நம்மளால முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் குளிக்க முடியும், குளிச்சாச்சு, இதோ நாளைக்கு தான். ஏமா என் யூனிஃபார்ம் எங்க வச்சீங்க? இவரை வந்தனா அடி வாங்க, ஒழுங்கா செல்ஃபில் தான் வச்சிருக்க மாதிரி பாரு. இந்த சஞ்சய் பக்கத்து பக்கத்துல வச்சிருந்தேன். அவ கூட என் யூனிஃபார்ம் எதுக்கு வைக்கிறீங்க? எப்பா வச்சிருந்தப்பா? அவ துணிக்குள்ள என் துணியை வைக்காதீங்க. எல்லாமே அந்த ஏழ்மையாலதான். காலையில வந்து படிச்சு என்னை எழுப்பி விட்டுட்டு அவ பாட்டு ஜாலியா சுத்தி நிக்கா. தங்கச்சிக்குள்ள சண்டை போடக்கூடாது. இப்ப நான் பாட்டு அமைதியா தூங்கிருந்தப்ப இருந்தேன், என் தலையார வந்து உட்காந்து படிச்சு என்னை எழுப்பி விட்டுட்டா. அவ நல்ல பாப்பா, உட்காந்து படிக்கிறா காலையில இருந்து. நீ காலையில இருந்து ஒரு நாளாவது படிக்கிறியா? இப்ப நான் தான் ஈவினிங் வந்தானே டியூஷன் போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் காலையில எப்ப படிப்படின்னு சொல்றீங்க? எப்பா படிக்கிறத விட உனக்கு அப்படி என்னப்பா வேலை? காலையில ஒரு மணி நேரம் புக் எடுத்து படிக்க கூடாதா? நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? படிக்கிறேன். இவன் யூனிஃபார்ம் எங்க வச்சீங்க? மரியாதை ஓடி போயிடு, செல்ஃபில் தான் இருக்கு பாரு. இந்த பள்ளி தான் எங்க நேரத்து ஒழிக்க வச்சிருப்பா. டேய் எங்கடி யூனிஃபார்ம்? எப்போ பார் தங்கச்சி கிட்ட சண்டை போறதே ஒரு வேலையை வச்சு நிக்கியா நீ? சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும், இங்க வாங்க, சாப்பிட்டு போய் ரெடி ஆகுங்க வாங்க. இந்த வரப்பா. எப்பா இன்னைக்கு நீங்க தான் எங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஏன் நீ என்னடி வாயை பார்த்து நின்று இருக்கா? இருங்க இட்லி ஊற்றி வச்சிருக்கேன், வேறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. ரெடியான மாதிரி உட்கார சொன்னேன் நிறையா. நான் தான் உங்களுக்கு பழைய சாதத்தை வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன், நீங்க தான் பசங்களை கூட்டு உட்கார வச்சிருக்கீங்க. அப்போ வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் கேட்டது பதில் சொல்லவே இல்லையே. நான் தான் கூட்டிட்டு போறேன். ஏப்பா உங்களுக்கு இன்னைக்கு லீவா? லீவ்லாம் இல்லம்மா, லேட்டாக தான் போனோம். அதனால நான் போகும்போது உங்களை கூட்டிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு போறேன். சரிப்பா, ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு வந்து நோட்டு பென்சில்லாம் கொஞ்சம் வேணும்ப்பா, அதெல்லாம் வாங்கி கொடுங்கப்பா. ஏம்மா வாங்கி கொடுத்த பென்சில் நோட்ல என்னமாச்சு? எப்பா எல்லாம் எழுதி எழுதி காலியா போச்சுப்பா. ஆமா எழுதியே காலியா போயிடும். சும்மா படம் வரைஞ்சிருப்பாப்பா, இல்ல நோட்லயா எடுத்து பாருங்க. எழுதி காலியா போச்சா போய் சொல்றேன். டேய் என்னடா உன்ன மாதிரி நினைச்சிட்டியா? நான் எவ்வளவு படிக்கிறேன் எவ்வளவு எழுதுறேன்னு தெரியுமா? தெரியும் தெரியும். எப்பா இவன் தான் படிக்க மாட்டான் எழுதவும் மாட்டான், எனக்கு வாங்கி கொடுக்குறதுலாம் அப்படியே வச்சிருக்கிறான் பத்திரமா. வருஷம் ஃபுல்லாக அப்படியே வச்சு நிற்பான் காலியாகவே எழுதாமே. நான் தினமும் எவ்வளோ படிக்கிறேன் எவ்வளோ எழுதுறேன்ப்பா, எனக்கு நோட்டு பென்சில்லாம் பத்தவே மாட்டேங்குது. சரிம்மா வாங்கி தரேன். பத்தி அப்பா வாங்கி தர சொல்லிட்டாரு. பௌ 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 பௌ. பள்ளி ஒழுங்கா ஏத்துற என்ன? டேய் பாப்பா பள்ளி கிளியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். எப்பா அவதான் என்ன பார்த்து பௌ 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 சொன்னா? அவ சின்ன குழந்தை, அவ அப்படிதான் சொல்லுவா, நீ கும்பல இருக்கணும். ஓ அவ ஏதோ ஒண்ணு பண்ணா நான் கம்முனு இருக்கணுமா? அம்மா நீ அண்ணன் தானே, அமைதியாயிரு. ஏம்மா நாங்களும் சின்ன வயசுல இருக்கும்போது நானும் தங்கச்சின்னு எப்படி சண்டை போட்டான்? இல்ல நீங்களும் ஒத்துமையா தான் இருந்தீங்க. கேட்டுக்கோ பாட்டி எப்படி சொல்றாங்க பாத்தியா? நானும் வந்து என் தங்கச்சிலாம் சண்டையே போட மாட்டோம். எப்பா அவங்க தங்கச்சி ரொம்ப நல்லவங்க, அவங்க சண்டைலாம் போட மாட்டாங்க. ஆனா இந்த பள்ளி அப்படி கிடையாது. இப்பதான் சொன்ன பள்ளிலாம் சொல்லக்கூடாதுன்னு. எப்பா ஸ்கூல்ல வந்து
இவன் என்ன தெரியுமா பண்றான், பசங்க கூட சேர்ந்துன்னு அந்த கிரவுண்ட்ல எல்லாம் போய் ஜாலியா சுத்தி விளையாடின்னு இருக்கா கிளாஸ்க்கு போகாம. ஏன்டா கிளாஸ்ல இருக்காம சுற்றி சுற்றி விளையாடி நிற்காம என்ன கதை உன் கதை? ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு போறியா வேற எதுக்கு போற? எப்பா பிடி பீரியட்ல விளையாடாம என்ன பண்ணுவாங்க? அந்த லூசு தான் சொல்லுங்க, நீங்க வந்து வேற மாதிரி பேசுறீங்க. இல்லப்பா பிடி பீரியட் முடிஞ்சா அவன் விளையாடின்னு இருந்தான் கிரவுண்ட்ல, நான் பார்த்தேன். ஆமா, எங்க கிளாஸ் மிஸ் தான் பிடி பீரியட் முடிஞ்ச கிரவுண்ட்ல விளையாட்டுக்கு விடுவாங்க. பிடி பீரியட் இருந்ததால தான் நாங்க விளையாட்டுக்கு போனோம். பொய் சொல்றான்ப்பா அவன். ஜோ ஸ்கூல்ல சும்மாலாம் விளையாட்டுக்குலாம் விட மாட்டாங்கம்மா, பிடி பீரியடா இருக்கும், அதனால தான் விளையாட்டுக்கு போயிருப்பான். ஏன் உங்களுக்குலாம் பிடி பீரியட் இல்லை? எப்பா எங்க கிளாஸ்ல பிடி பீரியட் விட்டா கூட நாங்களாம் விளையாட்டுக்கு போகவே மாட்டோம்ப்பா. நாங்களாம் வந்து உட்காந்து படிப்போம், எழுதுவோம், அப்படிதான் பண்ணுவோம், விளையாட்டுக்கு போகவே மாட்டோம். சோம்பேறி கழுதிங்கப்பா இதுங்க. அப்படி இல்லைம்மா, படிக்கிற நேரத்தில் படிக்கணும், விளையாடுற நேரத்தில் விளையாடணும். பிடி பீரியட்னா போயிட்டு கிரவுண்டில் போயிட்டு விளையாடணும். உங்கள் ஸ்கூலில் வந்து ஃபுட்பால் அதில் வச்சுருப்பாங்களே, அதில் எடுத்து விளையாட வேண்டியது தானே. அப்பயே உட்காந்து படிப்பியா நீ? அது மாதிரிலாம் படக்கூடாது. விளையாடுற நேரத்தில் விளையாடணும், படிக்கிற நேரத்தில் படிக்கணும். எப்பா கிரவுண்ட்ல போய் விளையாடணும் வச்சுக்க, யூனிஃபார்ம்லாம் அழுக்காயிடும்ப்பா. அழுக்கானா அழுக்காயின் போதுமா? அம்மா வந்து துவச்சியே தருவாங்க, வேற யூனிஃபார்ம் இருக்குல்ல போட்டுன்னு போகிறதுக்கு, அதுக்காக நீ விளையாடாமல் இருப்பியா? ஆமாப்பா யூனிஃபார்ம்லாம் அழுக்காயிடும் சொல்லிட்டு நான் விளையாட்டுக்கு போகவே மாட்டேன். ஆனா மினிக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. விளையாடுறதுக்கு அந்த ஒரு பீரியட் விட்றாங்களா பிடி பீரியட், அப்போ போய் விளையாடணும், புரியுதா? இனிமேல் வந்து கிளாஸ்லேயே உட்காந்து இருக்கக்கூடாது. சரிப்பா. என்னெல்லாம் விட்டாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா விளையாடுன்னு இருப்பேன் கிரவுண்ட்லயே.